பாரம்பரிய வைத்தியத்தில் நீர்க்கட்டிக்கான மருத்துவம். பெண்களுக்கு யாரைப்பார் நீர்க்கட்டி வந்துருச்சுன்றாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க உடுத்துகிற உடைகள் சரியில்லை. நம்ம தமிழர் பண்பாடு பாவாடை தாவணி இன்றைக்கி யாரும் உடுத்துறது கிடையாது. வட இந்தியாவினுடைய அந்த பண்பாடை தான் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் பாவாடை தாவணியும் அணிஞ்சாங்கன்னா அந்த நீர்க்கட்டியே வராது. இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இடுப்புக்கு கீழே ஒரு மிஷின்லேருந்து அனலை உள்ளே செலுத்தும்போது, கருப்பை வாயில் செலுத்தும்போது நீர்க்கட்டி தன்னால் கரையுதுன்றாங்க. அது எல்லாமே இயற்கையாகவே நமக்கு இருந்துச்சு. பாவாடை தாவணி போட்டிருக்கும்போது கால் வழியாக அந்த வெயிலினுடைய வெப்ப தாக்கம் போய் நீர்க்கட்டியை உடைச்சிச்சு. இன்றைக்கி அந்த வெப்பம் போய் தாக்காமல் அந்த நீர்க்கட்டி உடையலை. அந்த நீர்க்கட்டியை உடைக்கிறதுக்கு மலை வேம்பு, கருவேப்பிலை, ஜாதிபத்திரி, ஏலக்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நீர்க்கட்டி பெண்களுக்கு கருப்பையில் நீர்க்கட்டி, பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப நிலையாக இருந்ததுனாக்கா அது திராட்சை கொத்து மாதிரி மணல் மணலாக குருணையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. படம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்படி நம்ம கருப்பையில் நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் உணரணுன்னாக்கா, மாத ஒழுக்கு மாதம் மாதம் சரியாக வராது. அப்படி இருந்ததுனாலுமே கருப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். கருப்பையில் நீர்க்கட்டியை பார்க்காம விட்டுட்டோம்னாக்கா, நாள்பட விட்டுட்டோம்னாக்கா அது ரத்த கட்டியாக மாறும். அதுக்கப்புறம் சதை கட்டியாக மாறும். சதை கட்டியவும் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா பின்னாடி வருடக்கணக்கில் இருக்கிறப்போ அது கேன்சர் கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை கருத்தரிக்காமல் போயிடும் பெண்களுக்கு. அதனால் மாத ஒழுக்கு சரியில்லை, மாத ஒழுக்கு வரல அப்படின்னா நீங்கள் உடனே படம் பிடிச்சி பார்த்து உள்ளுக்குள்ளே மருந்து சாப்பிட்டு கருப்பையை சுத்தம் பண்ணிக்கங்க. அப்போ தான் சீக்கிரமாக அழகான குழந்தைய பெற்றெடுத்துக்கிற முடியும். கருப்பையும் சுத்தமாக இருந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீர்க்கட்டி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். மலைவேம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சாதிபத்திரி, ஒரு ஏலக்காய் இது எல்லாம் அரைச்சி சாராக பிழிஞ்சிடணும். பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நீங்கள் மாத ஒழுக்கு மாதம் சரியாக வரலைனாக்கா, தலை குளிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த நாள் வந்தப்போ காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிச்சிடணும். 7 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து புளித்த உணவுகள் இல்லாமல் மாமிச உணவுகள் சாப்பிடாம சாதாரணமாக சாம்பார் சாதம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா அந்த கருப்பையில் இருக்க நீர்க்கட்டி உடஞ்சி கருப்பை சுத்தமாயிரும். 7 நாள் தொடர்ந்து நீங்கள் இதை சாப்பிட்டீங்கனாக்கா கருப்பையில் இருக்க நீர்க்கட்டி உடஞ்சி சரியாயிரும். நீர்க்கட்டி உடஞ்சி சரியாகிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து. நீர்க்கட்டி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையில் கருவேப்பிலை, மலைவேம்பு, ஜாதிபத்திரி, சின்ன வெங்காயம், ஏலக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சு இது அப்படியே குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு 7 நாள் மாதவிடாய் காலத்தில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த நீர்க்கட்டியே இல்லாமல் போயிடும். நீர்க்கட்டிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.